பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிகளுக்கு அனுமதி என வெளியான தகவலுக்கு அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள விளக்கம் என்ன? முழு விவரம். பள்ளிக்கரணை காப்புக்காடு ராம்சார் தளத்தில் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்ததாக வந்த செய்தியை மறுத்து தற்போது தமிழ்நாடு அரசு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 கீழ் பள்ளிக்கரணை பகுதியில் சுமார் 698 ஹெக்டேர் பரப்பளவு பள்ளிக்கரணை சதுப்பு நில காடாக 2007ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை சுட்டிக்காட்டி இந்த இடத்தில் எந்த விதமான கட்டுமானங்களுக்கும் அனுமதி அளிக்கப்படுவதில்லை. அதே போல இது வனத்துறைக்கு சொந்தமான பாதுகாக்கப்பட்ட இடம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்ட 1248 ஹெக்டேர் பரப்பளவில் பள்ளிக்கரணை சதுப்பு நில காட்டில் உள்ள 698 ஹெக்டேர் நிலவும் உரிய நடைமுறைக்கு பின்பு வரையறுக்கப்பட்டுள்ள நிலையில் 550 ஹெக்டேர் கூடுதல் நிலவும் அடங்கும். ஈரநில விதிகளின்படி பள்ளிக்கரணை சதுப்பு நில காடுகளுக்கு வெளியான உள்ள நிலப்பகுதிகளை சர்வே என்பதுடன் கண்டறிந்து அதை யாரும் விற்கவோ வாங்கவோ அதே போல அதை யாரும் அபகரிக்கவோ முடியாது என்றும் தற்போது அந்த செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பணிகளை மத்திய அரசாங்க நிறுவனமான கடற்கரை மேலாண்மை மையம் சார்பிலும் இந்த இடங்கள் குறித்து தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதன்படி ஈரநிலங்கள் பாதுகாக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையில் 2017 சுட்டிக்காட்டி இது ஒருபோதும் இந்த செய்தி உண்மைகளை என்னும் மறுத்திருக்கிறது. குறிப்பாக ராம்சார் தடாகத்திற்கு உள்ள சர்வே எண்கள் கொண்ட வரைபடம் மற்றும் திட்ட பொதுத்தளத்தில் வைப்பு ஆகும் எனவே தெரிகிறது. இதன் அடிப்படையிலே அது அனைத்து சர்வே எண்களும் வெளிப்படையாகவே பொதுப்படையாக இணையத்தில் இருக்கிறது. மேலும் 63 படி ராம்சார் தளமாக அறிவிக்கும் செயல்முறையின் ஒரு பகுதியாக 60 நாட்களுக்குள் ஒரு பொது ஆலோசனைக்கு உட்படுவது என்ற செயல்முறையும் வரையறுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே இது உண்மைக்கு புறமான செய்தி என்று தற்போது தமிழ்நாடு அரசுடைய சுற்றுச்சூழல் காலநிலத்துறை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.